இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். இன்று மாலை நம்முடைய தியானத்திற்கென அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மலையில் செய்தருடைய ஈடு இணையற்ற பிரசங்கத்தின் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5:4 என்ற பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதிலே இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது ஒரு மலையின் மீது ஏறி உட்கார்ந்தார். தம் வாயை திறந்து வந்த மக்களுக்கு ஆறுதலாக இந்த வார்த்தைகளை பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பகுதி மலை பிரசங்கம்தான். இன்று துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற சத்தியத்தை தியானிக்கப் போகிறோம். ஆங்கிலத்தில் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அது இப்படி சொல்கிறது: Blessed are those who mourn, they shall be comforted. They mourn. புலம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரம் என்ற பதத்திற்கு ஆங்கிலத்தில் மோன் என்று சொல்கிறார்கள். புலம்புகிறவர்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. துக்கத்தின் மிகுதியினால் துக்கத்தை தாங்க முடியாமல் புலம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் இந்த துயரப்படுகிறவர்கள் என்ற பகுதிக்கு ஒரு விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே துக்கம் மிகுந்து அதை தாங்க முடியாமல் நாம் அழுகிறோமோ அதைத்தான் புலம்பல் என்று சொல்கிறோம். ஒரு விசை என் இனத்தார் ஒருவருடைய வீட்டிற்கு நானும் என் மனைவியும் போயிருந்தோம். வீட்டிலே ஒரு சின்ன குழந்தை பிறந்திருந்தது. பார்த்தோம், அகமகிழ்ந்தோம், ஒரே மகிழ்ச்சி. சுமார் 15 நாட்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு செய்தி வந்ததே, அந்த குழந்தை இறந்து விட்டது என்று. எனக்கு நம்பவே முடியவில்லை. இரவு 11 மணி இருக்கும். ஒரே ஓட்டமாக ஓடினேன். அங்கு நான் கண்ட ஒரு காட்சி என் உள்ளத்தை அப்படியே உருக்கிவிட்டது. எந்த ஒரு சோஃபாவில் அதே குழந்தை அழகாக உடுத்தி கிடத்தி இருந்தார்களோ அதே இடத்தில் அந்த குழந்தை உயிரற்று கிடந்தது. அது என் உள்ளத்தை உருக்கியது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பாருங்கள், துக்கம் தொண்டை அடைத்தது என்று சொல்வார்கள். எனக்கும் அப்படித்தான். என்னையும் அறியாமல் அந்த குழந்தையின் அருகே உட்கார்ந்தேன். ஒரே கூச்சல் போட்டு அழுதேன். நான் அப்படி அதுவரை அழுததே இல்லை. சுமார் 20 நிமிடம் அழுதேன். அங்கு வந்திருந்த என் உறவினர்களுக்கு குழந்தை பற்றிய கவலை ஒழிந்து என்னை பற்றிய கவலை வந்துவிட்டது. ஐயோ, இவருடைய இருதயம் நின்று விட்டால் என்ன ஆவது என்று எண்ணி ஓடி வந்து என்னை ஆற்றி தேற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் துக்கத்தின் மிகுதியினால் புலம்பும் ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை தான் துயரம் என்று வேதம் சொல்கிறது. துக்கத்தின் மிகுதியினால் புலம்புகிறவர்கள், துயரமடைகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துக்கம் வேதனை உள்ளது பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 38:9, 88:9, என் கண்ணும்
என் வயிறும் கூட துக்கத்தினால் கருகி போயிற்று, என் கண் தொய்ந்து போயிற்று என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். என்னும் நீதிமொழிகள் 15:13 சொல்கிறது, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று. சங்கீதம் 119:92 சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராவிட்டால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். துக்கத்தில் அழிந்து போருடைய எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகிறவர்கள் ஏராளம் ஏராளம். பத்திரிகையில் மாஸ்கோவில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து நான் வாசித்தேன். மாஸ்கோவில் ஒரு அடுக்கு மாளிகையில் 9வது அடுக்கு மாளிகையில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வசித்து வந்த ஒரு மனிதர் இறந்து போனார். அவருடைய உடலை ஒரு பெட்டியில் வைத்து அடக்கத்திற்காக மக்கள் காத்திருந்தார்கள். அவர் செல்வமாக வளர்த்த நாயும் கூட 1.5 நாள் அந்த படுக்கையின் அருகேயே படுத்து கிடந்தது. ஒரு நாள் பாருங்கள், திடீரென்று அந்த 9வது அடுக்கு மாளிகையின் ஜன்னலில் இருந்து வெளியே பாய்ந்து குதித்து தன் உயிரை தானே மாய்த்து கொண்டது. தன்னை செல்வமாக பேணி வளர்த்த தன் எஜமான் மரித்து போனார் என்பது எப்படியோ அது உணர்ந்து கொண்டது. அந்த துக்கத்தை அதனால் தாங்க முடியவில்லை. என் அன்புக்குரியவர்களே, துக்கம் கொடியது, துயரம் அதைவிட கொடியது. காரணம், துக்கத்தின் மிகுதியினால் புலம்புவதுதான் துயரம். எனினும் வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது, துயரம் உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியம் அப்படி? துயரத்தில் எப்படி பாக்கியம் இருக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களே, தேவன் அந்த இடத்தில் நமக்கு சொல்ல விரும்புவது இதுதான். துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், துயரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி படி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவனோ நமக்கு ஆறுதலை அளிக்க, இந்த துக்கத்தினுடைய வேரை அழிக்க, அதனுடைய முனையை மழுங்கி போக பண்ண காத்திருக்கிறாராம். 2 கொரிந்தியர் 1:3-4 வசனங்கள் சொல்கின்றன, அவர் சகல ஆறுதல்களின் தேவன். நம்முடைய சகல உபத்திரவங்களிலும் நமக்கு ஆறுதலை தருகிறவர் என்று. சகல ஆறுதலை தருகிறவர், சகல உபத்திரவங்களிலும் ஆறுதலை தருகிறவர். ரோமர் 15:5-6, 2 கொரிந்தியர் 7:6 அப்படி சொல்கிறது. அவர் சகல ஆறுதல்களின் தேவன், சகல உபத்திரவங்களிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவர், ஆவல் உள்ளவர். எனவேதான் நாம் இந்த உலகில் இன்னும் பாக்கியவான்களாக வாழ முடியும். துயரத்தின் மத்தியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒருவருக்கு கொடிய க்ஷயரோக நோய் வந்துவிட்டது. அவருடைய நுரையீரல்கள் பழுதடைந்து விட்டன. அந்தோ அவர் இரத்தமாய் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார். அவரை பார்க்க ஒரு சிறந்த டாக்டரை அழைத்து வந்தார்கள். அவர் அவரை நன்றாய் பரிசோதித்து பார்த்தார், எக்ஸ்ரேயை பார்த்தார், இன்னும் பல காரியங்களை பார்த்தார். முடிவில் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பாக்கியவான்கள். 1953 ஆண்டு என் நண்பன் ஒருவன், அவனும் ஒரு டாக்டர், தனக்கு இந்த க்ஷயரோக நோய் வந்ததென்று கண்டு கொண்டார். அந்த நாட்களில் க்ஷயரோகத்திற்கு மருந்து கிடையாது. எனவே தன் காரியங்களெல்லாம் ஒழுங்கு செய்து
ஒரு நாள் தற்கொலை செய்து மடிந்து விட்டான். ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், இதற்கென்று ஒரு மருந்தை, ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற மருந்தை உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. எனவே உங்களுக்கு கவலையே வேண்டாம். ஒரே மாதத்தில் நான் உங்களை சரி செய்து விடுவேன் என்று சொன்னார். அதை போலத்தான் கவலை அல்லது துயரம் என்ற கொடிய சத்துரு நம்முடைய வாழ்க்கையை நரகமாக்கி நம்முடைய வேதனைகளை எல்லாம் பலுகி பெருகச் செய்து சில சமயங்களில் நம் உயிரை நாமே மாய்த்து கொள்ளும்படி நம்மை தூண்டுகிறது. ஆனால் மறுபக்கம் வேதம் சொல்லுகிறது, கவலைப்படாதே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. உன்னை காக்க, உனக்கு ஆறுதல் தர, இந்த துயரத்தின் மத்தியிலும் உனக்கு ஆறுதல் தர தேவன் ஆவலோடு காத்திருக்கிறார். காரணம், எபிரேயர் 12:9 சொல்லுகிறது போல, எண்ணாகமம் 16:22 சொல்லுகிறது போல, அவர் சகல ஆவிகளின் பிதாவாய் இருக்கிறார் என்று. என் அன்புக்குரியவர்களே, இந்த துயரத்தின் மிகுதியினால் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, துக்கம் தொண்டை அடைக்கிறதோ, கவலைப்படாதிருங்க. இந்த கருத்தினை விளக்கும் ஒரு பழைய பாடலை நான் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நான் பாடும் பாட்டெல்லாம் பழைய பாடல். என் மகனும் இதை அழகாய் பாடுவான். எல்லாரும் கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? துக்கம் ஒரு புறம், துயரம் ஒரு புறம், புலம்பல் ஒரு புறம், கண்ணீர் ஒரு புறம். ஆனால் எத்தகைய துயரத்திலும் நம்மை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவன் மறுபுறம். அவரையே நோக்கி நாம் மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி பாடுவோமா? சோதனை அடந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சோகீர்தமே துக்கம் மிகும் வேளையில் உந்தாசனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா, எளியனே நட்டாற்றில் விட்டாரையா. எளியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதலின் தேவனால் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் இந்த ஆறுதல் அடைவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எல்லாரும் உங்களை போட்டு மிதிச்சிருந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அந்த வழியில் அனுமதித்திருக்கிறார். அந்த வழியில் நீங்கள் போகணுன்னு அனுமதிச்சிருக்கார். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. அது நிமித்தம் என்று நீங்கள் தாழ்மையாய் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். பகிரதன் அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். சுஷிலா மோனி அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். குமாரதுங்கா மகேஸ்வரன், நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். இழந்தவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். எவ்வளவு இழந்து விட்டீர்கள். கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எப்படி உங்களை ஏமாற்றி விட்டார்கள், துரோகம் பண்ணிட்டாங்களே. மனம் கலங்காதீர்கள். இந்த நிலைமையிலும் இயேசு உங்களை வாழ வைப்பார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது.
அது பிள்ளைகள் துக்கத்தை பாரு சாமி. எவ்வளோ துக்கம், எவ்வளோ துக்கம். உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே, சொன்னீரே, சொன்னீரே. துளிர்க்கட்டும் ராஜா. திரும்ப அவர்கள் வாழ்வு துளிர்க்கட்டும், துளிர்க்கட்டும். பிசினஸ் துளிர்க்கட்டும், பரிசுத்த வாழ்வு துளிர்க்கட்டும், உத்தமம் துளிர்க்கட்டும். நீதிமானாக நீதிமார்க்கமாய் வாழும் பெண்ணாக அவர்களை மறுரூபப்படுத்தும், மாற்றும், மாற்றும், மாற்றும். இப்பொழுதும் அந்த ஜீவன் இறங்குவதற்காக நன்றி இயேசப்பா, நன்றி. அங்கலாய்க்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்தரலும். ஐயோ, எனக்கு அருமையான பிள்ளையை இழந்து போட்டேனே, என் கணவனை இழந்துட்டேனே, என் மனைவியை இழந்துட்டேனே, என் வேலையை இழந்துட்டேனே என்று தவிக்கும் மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ராஜா. மானத்தை இழந்து போனேனே என்று தவிக்கும் மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் மது பிள்ளைகள் தான் சுவாமி. அவர்களை ரட்சியும், பரிசுத்தப்படுத்தும், 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 பரிசுத்தப்படுத்தும். இழந்தவைகளை திரும்ப தாரும், தாரும், தாரும். சமாதானத்துக்கு ஏற்றவைகளையே அவர்கள் நினைக்கும்படி கிருபை செய். கோபம், எரிச்செல்லாம் போகட்டும். சமாதானத்துக்கானவைகளையே அவர்கள் உள்ளத்திலே வையும், வையும், வையும். இந்த நிலைமையிலும் மனுஷன் எனக்கு துரோகம் பண்ணாலும் இயேசு பார்த்து கொள்வார், இயேசு என்னை உயர்த்துவார் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் இறங்கட்டும். உம்மை நம்பும், உம்மை பற்றி கொள்ளும் உள்ளத்தை அவர்களுக்கு தாரும் ராஜா, தாரும். அதனால் அவர்கள் செழிக்கட்டும், சுகவாழ்வு திரும்ப துளிர்க்கட்டும் ராஜா, துளிர்க்கட்டும். பலத்தின் மேல் பலம் அடைந்து அவர்கள் செழிக்கட்டும், சமாதானத்தை அனுபவிக்கட்டும், கனம் அடையட்டும். மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். இன்று அவர்கள் மீது அது ஆசீர்வாதம் இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கிருபை செய்யும். எல்லாம் மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும். யார் யாருக்கு சுகவீனம் இருக்கிறதோ அவள் சரீரங்களை தொடும் ஏசப்பா, தொட்டு சுகமாக்கும். பொல்லாத இந்த பிசாசின் கிரியைகளை அவர்களை விட்டு எடுத்து போடும். இந்த நோய்களை எடுத்து போடும். கோபத்தினால் வந்த நோய்களை எடுத்து போடும். பாவ பழக்கங்களினால் வந்த நோய்களை எடுத்து போடும். பிசாசினால் வந்த நோய்களை எடுத்து போடும். இன்னும் வயோதிப காலத்தில் வந்திருக்கும் நோய்களை எடுத்து போடும். இன்னும் உலக பிரகாரமான நோய்களினால் தவிக்கும் உமது பிள்ளைகளுடைய நோய்களை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்குள் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. இப்பொழுது அவர்கள் சுகமடையட்டும், இப்பொழுதும் அது மகிமை இறங்கட்டும், இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாகட்டும். அப்பா, இப்பொழுதும் அது வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசிப்பதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. அது மகிமை இறங்குகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும்படியாக உமது ஜீவன் அவர்களுக்குள் இறங்குவதற்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி. ஆசீர்வாதம் இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். நீரே மகிமைப்படுவதற்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் மது பொறுப்பில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆமென். எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறுகிறது. இயேசுப்பா செய்கிறார். அவரை நம்புங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள்.